பயந்து கொள்ளும்படியாய் நம்முடைய அன்பு சகோதரர் ரவி அவர்கள் மிகுந்த ஆயத்தத்தோடு இருக்கிறார்கள். நாம் யாவரும் நன்கு அறிந்த சகோதரர் தாராபுரம் பகுதியில கர்த்தருடைய ஊழியத்தை சிறப்புடன் செய்து கொண்டு வருகிறார்கள். அருமையான சகோதரர், இந்த நேரத்திலும் கர்த்தருடைய வார்த்தையை நம்மோடு பயந்து கொள்ளும்படியாய் ஒரு அன்போடு கேட்கிறேன். கிறிஸ்துவுக்குள் அன்பான பரிசுத்தமுள்ள தேவனுடைய பிள்ளைகளே, யாவரையும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். வாரத்தின் முதல் நாளிலே தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இந்த ஜூம் வாயிலாக ஒன்றிணைந்து பிதாவாகிய தேவனை தொழுது கொள்ளும்படி அவர் நமக்கு கொடுத்த நல்ல வாய்ப்புக்கு நாம் நன்றி செலுத்துவோம். உங்க வீடியோ தெரியல. பிதாவாகிய தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கிறிஸ்துவுக்குள் அன்பான பரிசுத்தமுள்ள தேவ பிள்ளைகளே, மீண்டும் நாம் இந்த ஜூம் வாயிலாக இணைந்து தேவ வார்த்தைகளை படிக்கும்படி அவர் நமக்கு கொடுத்த நல்ல வாய்ப்புக்கு நாம நன்றி செலுத்துவோம். விசேஷமாக மலேசியா கோலாலம்பூர் பகுதியிலே உள்ள சபையார்களோடு சேர்ந்து நாம் இணைந்து இந்த ஆராதனையிலே கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பை தந்த தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். அன்புள்ள தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய சத்தியமானது, தேவன் நமக்கு என்ன மேன்மையை கொடுத்துள்ளார். பரலோகத்தின் தேவன் மனிதனுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள் ஏராளம். அதிலும் குறிப்பாக அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை அளவிட்டு சொல்லவே முடியாது. எபேசியர் 1ஆம் அதிகாரம் வசனம் 3-4 நாம் படிக்கும் பொழுது, கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலேயே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலே நம்மளை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று தேவன் சொல்லுகின்றார். பாருங்க, அவருடைய பிள்ளைகளுக்கு சகலவித ஆசீர்வாதங்களை கொடுத்துள்ளார். ஒட்டுமொத்தமாக உலகத்தில் இருக்கிற மக்களுக்கும் அவர் ஆசீர்வாதம் கொடுத்திருக்கிறார். அவைகளையும் நாம எண்ணி முடிய சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கிறது. இருப்பினும் இந்த நாளிலே நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய சத்தியமானது, தேவன் நமக்கு என்ன மேன்மையை கொடுத்துள்ளார், விசேஷித்த நன்மைகளை அவருடைய பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிறார். உலகத்தாருக்கு ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்காரு, அவருடைய பிள்ளைகளுக்கும் கொடுத்திருக்காரு. 2 பேருக்கும் ஆசீர்வாதங்களை கொடுத்திருந்தாலும் மேன்மைகளை கொடுத்திருந்தாலும், குறிப்பாக அவருடைய பிள்ளைகளுக்குன்னு ஒரு விசேஷித்த மேன்மைகளை அவர் வைத்திருக்கிறார். அந்த மேன்மைகளை சில நேரங்களிலே அவருடைய பிள்ளைகளாகிய நாம் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறோம். அது நிமித்தமாகவே மற்ற மக்களிடத்திலிருந்து வரக்கூடிய மேன்மையும் அந்த ஒரு பாராட்டுதலையும் உயர்வையும் நாம் அதிகமாக மதிக்கிறோம். அவைகள் நமக்கு இல்லாத பட்சத்திலே மிகவும் வருத்தம் அடைகிறோம். அது நிமித்தமாக மக்களிடத்திலே தொடர்பை நாம் துண்டித்துக் கொள்கிறோம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவர் கொடுத்திருக்கிற மேன்மை பெரியது. அதை விட இந்த உலகத்தார் அவருடைய பிள்ளைகள் கொடுக்கிற மேன்மை ஒன்றும் பெரியது அல்ல அப்படிங்கிற அந்த உணர்ந்துகொள்ள நமக்கு வேண்டும். இதுதான் இன்றைய பாடத்தினுடைய முக்கிய கருத்து. அவருடைய பிள்ளைகளுக்குன்னு வைத்திருக்கிற மேன்மை எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். அவைகளை நாம் புரிந்து கொண்டிருக்கிறோமா, இல்ல அதையும் தாண்டி மேன்மையானது உலகத்தில் இருக்கிறது என்று நினைத்து அதை நாம் தேடிக் கொண்டிருக்கிறோமா? பிரியமானவர்களே, சில வசனங்களை நாம் படிக்கும் பொழுது நமக்கு ஆச்சரியம் நிறைந்த சத்தியங்களாக இருக்கிறது. அவருடைய பிள்ளைகளுக்குன்னு அவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் வாசித்த அந்த வேத பகுதிக்கு நாம் மீண்டும் செல்வோம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் வசனம் 9-10, நீங்களும் உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்துக்கு வரவழைத்தவுடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். இந்த வசன பகுதியில் மிக அழகா பெரிய ஒரு மேன்மையை, ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். மேன்மை என்று சொல்லும் பொழுது பெருமைக்குரியவைகளாக என்று நாம் நினைத்து விடக்கூடாது. ஏனென்றால் பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். தேவன் அவருடைய பிள்ளைகளை பெருமை கொள்ளும்படி சொல்லுகிறார் என்று நான் சொல்லவில்லை. மேன்மை என்று சொல்லும் பொழுது ஒரு உயர்வு, ஒரு கனத்துக்குரியது, ஒரு மதிப்புக்குரியது. கர்த்தரே சொல்றாரு, இயேசு சொல்றாரு, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானால் அவனை என் பிதாவானவர் கனம் பண்ணுகிறார், அவனை மதிக்கிறார். அப்ப தேவன் அவருடைய பிள்ளைகளையும் அவருடைய பிள்ளைகளுக்கு உண்டான ஆசீர்வாதங்களையும் அவர் மேன்மையாக வைத்திருக்கிறார். இந்த வசனத்துல பாருங்க, நம்மளை, அதாவது பேதுரு பொதுவான நிருபமாக எழுதுகிறார். எல்லா மக்களுக்கும் இது சொல்லுகிறாரு, அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஊழியத்துக்கு வரவழைத்துடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாகிறார். பாருங்க, பரலோகத்தில் இருக்கிற தேவன் பரிசுத்தம் உள்ளவர். அவரால் உண்டாக்கப்பட்ட மனிதனும் பரிசுத்தம் உள்ளவனாகத்தான் இருந்தான். எப்பொழுது அவருடைய கட்டளை மீறி பாவம் செய்தானோ அப்பொழுது அவன் பரிசுத்தத்தை இழந்து விட்டான்.
அப்படி இழந்த அந்த மனுஷன் இருளிலே சிக்கினான். இருளி சொல்லும் போது நமக்கு பொதுவாக தெரியும், அது பாவத்தை குறிக்கக்கூடியதாக, பிசாசினுடைய அதிகாரத்துக்குட்பட்டதாக இருக்கிறது. சரி, அப்படிப்பட்ட அதிகாரத்துல அவனுடைய அடிமைத்தனத்துல இருக்கிற நம்மளை விடுதலையாக்கினவர் நம்முடைய பரிசுத்தமுள்ள தேவன். பாருங்க, ஆச்சரியமான ஒளியினிடத்துக்கு, ஒளி என்று சொல்லும் பொழுது ஒரு வெளிச்சமாகவும் இருக்குது, அதே சமயத்துல இயேசுவானவரும் ஒரு ஒளியாக இருக்காரு. அது சத்தியமாகவும் இருக்குது, பரிசுத்தமாகவும் இருக்குது. அப்ப இருளின் அதிகாரத்தினின்று பரிசுத்தமுள்ள தேவனிடத்துல மீண்டும் வந்து சேரும்படியாக அவர் நமக்கு அழைத்திருக்கிறார். அப்படி அழைத்தவருடைய புண்ணியங்களை, அவருடைய ஆசீர்வாதங்களை, அவர் நமக்குன்னு வைத்திருக்கிற மேன்மைகளை, அவரால் இந்த உலகத்துக்கு இருக்கிற நன்மைகளை அறிவிக்கக்கூடிய பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை பெற்ற மக்களாக நாம் இருக்கிறோம். சில நேரங்களில் சில மனிதர்கள் சில செய்திகளை மற்றவர்களிடத்துல சொல்ல விரும்புவார்கள். அப்படி விரும்பினாலும் அந்த செய்தியை சொல்லும்படி அவர்களை அனுமதிக்க மாட்டார். நீங்கள் இந்த செய்தி சொல்லக்கூடாது, உங்களுக்கு இந்த செய்தி சொல்ல தகுதி இல்லை. பாருங்க, மனிதர்கள் சில நேரத்துல நாம் விரும்பியும் அந்த விருப்பத்தை நிறைவேற்ற அனுமதி தராமல் மறுக்கிறார். அது நிமித்தம் நம்ம வருத்தம் அடைகிறோம். ஆனால் அதையெல்லாம் தாண்டி நம்முடைய ஆச்சரியமா, அதாவது பரிசுத்தமுள்ள தேவனுடைய புண்ணியங்களை அறிவிக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு வாய்ப்பை நமக்கு தந்திருக்கிறார். இதை விட நமக்கு பெரிய ஒரு மேன்மையான ஒரு செய்தி என்ன? பிரியமானவர்களே, அடுத்தது ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்தமுள்ள ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறோம். 4 விஷயங்களை இந்த வசனத்துல ஏறக்குறைய சொல்றார். தேவனுடைய புண்ணியங்களை அறிவிக்கக்கூடிய மக்களாக, சந்ததியாக நம்ம இருக்கிறோம். அடுத்தது ராஜரீகமான ஆசாரிய கூட்டம், மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். பரிசுத்தமுள்ள ஜனம், அடுத்தது அவருக்கு சொந்தமான மக்களாக இருக்கிறோம். தேவன் அவர் நமக்கு கொடுத்திருக்கிற மேன்மையை பாருங்கள். இது போன்ற ஒரு ஆசீர்வாதத்தை வேறு எங்கேயும் யாரும் நமக்கு தருவது கிடையாது. சில நாடுகளிலும் சரி, சில ஊர்களிலும் சரி, இன்னும் அந்த ஜாதி பிரச்சனை உண்டு. தொட்டால் தீட்டு, பட்டா தீட்டு, இந்த தெருவுல வந்தா தீட்டு, இப்படி ஒதுக்கி வைக்கக்கூடிய மக்கள் இன்றைக்கும் இன்னும் உலகத்துல இருக்கிறார்கள். ஆனால் அதையெல்லாம் தாண்டி பரலோகத்தின் தேவன் நம்மளை அவருடைய சொந்த ஜனமாக தெரிந்து கொண்டார். அது எவ்வளவு பெரிய ஒரு மேன்மை! அப்ப இவ்வளவு பெரிய மேன்மையை தேவன் நமக்கு கொடுத்துள்ளார். சரி, இன்னும் பாருங்கள், அவர் நமக்கு சொல்லக்கூடிய வார்த்தைகளை கவனிக்கும் பொழுது 33வது சங்கீதம் 33 வசனம் 11 என படிக்கும் பொழுது 12, மன்னிங்கள், 33வது சங்கீதம் வசனம் 12, கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. நாம் அவருடைய சொந்த ஜனம் என்று சொல்கிறார். அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் என்று சொன்னார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் பெற்ற மக்களை கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்லக்கூடியதாக இருந்தாலும், அவரால் நாமளும் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களாக இருக்கிறோம். அப்படிப்பட்ட நமக்கு அவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை கூட இது பொருந்தும். கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதி, அதாவது ஜனம். தேவனே சிருஷ்டிகர். 100வது சங்கீதத்துல 3ல படிக்கிறோம், கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள் அப்படின்னு சொல்றார். அப்ப அந்த கர்த்தர் தேவன், அதாவது கர்த்தரே எங்களை சிருஷ்டித்த சிருஷ்டிகர். அப்படிப்பட்ட சிருஷ்டிகரை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ரோமர் 1ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கும் பொழுது 18லிருந்து, தேவனை தேவன் என்று மகிமைப்படுத்தவும் ஸ்தோத்திரிக்கும் யார் தங்களை ஒப்புக் கொடுக்கிறார்களோ அவர்கள் தேவனை ஏற்றுக்கொண்டார்கள், தேவனை கர்த்தர் என்று ஏற்றுக்கொண்டார்கள். சரி, அப்படிப்பட்ட மக்களை கர்த்தர் என்று சொல்றாரு பாருங்க, நீங்கள் சுதந்திரமாக தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாகவும் பாக்கியமுள்ள மக்களாக இருக்கிறீர்கள். அவர் நம்மளை தெரிந்து கொள்கிறாரு. அதே தேவனை நாமும் தெரிந்து கொண்டோம். அப்படி தெரிந்து கொண்ட நம்மளை அவர் மீண்டும் அவர் சொந்த ஜனமாக, அவருடைய சுதந்திரமாக தெரிந்து கொள்கிறார். சில மக்கள் சொந்த பந்தங்களிலே நம்மளை வெறுக்கிறார். மன வருத்தம், துக்கம், அது நிமித்தம் எந்த ஒரு கொடுக்கல் வாங்கல், அன்பு, ஐக்கியம் எதுவும் இல்லை. மொத்தத்திலே அவங்களை பார்த்தாலே வெறுப்பு, பகை, இது போன்ற உணர்வுகளோடு இருக்கிற நாம இப்ப பாருங்க, தேவன் நம்மளை அவருடைய ஜனமாக தெரிந்து கொண்டார். அப்போ சொந்த பந்தங்களை விட தேவன் நமக்கு பெரியவர். அவர் நம்மளை தெரிந்து கொண்டார். இவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு கொடுத்துள்ளார். தெரிந்து பாருங்கள், அவர் நமக்கு கொடுத்திருக்கிற மேன்மையான ஆசீர்வாதங்கள் என்று என்ன என்று பார்க்கும் பொழுது 1 யோவான் 3ஆம் அதிகாரம், 1 யோவான் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்துல 1வது வசனத்தை நாம் படிக்கும் பொழுது, நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே
பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிது என்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடினாலே நம்மையும் அறியவில்லை. முதல் 2 வசனங்களிலே தேவன் நம்மளை தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்ட தேவன் அதுல இன்னும் எப்படிப்பட்ட மக்களாக நம்மளை வைத்திருக்கிறார், அதனுடைய மேன்மை என்ன என்று பார்த்தோம். சரி, அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கார். அது எப்படி கொடுத்திருக்காரு? அவருடைய அன்பினாலே. யோவான் 3:16 நமக்கு மிகப்பெரிய ஒரு அன்பை தேவன் நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரில் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாருங்க, உலகத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய குமாரனை கொடுத்து எவ்வளவு பெரிய ஒரு மேன்மை. ரோமர் 8:32 கூட நாம் படிக்கும் பொழுது, நம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தபடியால் நம்முடைய பாவ அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மீட்டெடுப்பதற்காக அவருடைய குமாரனை கொடுத்து நித்திய ஜீவனை பெற ஒப்பு கொடுத்தார். அதையும் அவர் எப்படி சொல்லுகிறார்னா, சொந்த குமாரன் என்று பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? அவ்வளவு பெரிய ஒரு மேன்மை. சொந்த மகனையே அவர் நமக்காக கொடுத்தார். சொந்த ஒரு பொருள், சாதாரண ஒரு பொருளையே நம்ம அடுத்தவர்கள் கொடுக்கறதுக்கு நம்ம தயங்குறோம். ஆனா தேவனுடைய சொந்த குமாரனே நமக்காக கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் எது நிமித்தம் பாருங்க. அதே ரோமர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்துல நாம் படிக்கும் பொழுது வசனம் 8 நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்ம மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். அவருடைய அன்பை நமக்கு விளங்க பண்ணுகிறார். எதன் மூலியமாக? நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்தார். அவருடைய குமாரனை நமக்கு கொடுத்தார். அது சொந்த குமாரன் என்றும் பாராமல் கொடுத்தார். சும்மா கொடுத்தார் என்றுல, மரிக்க ஒப்பு கொடுத்தார். நம்முடைய பாவங்களுக்காக ரத்தம் சிந்தி மரித்து தேவனுடைய அன்பை நமக்கு விளங்க பண்ணுகிறார். இதே 1 யோவான் 4ஆம் அதிகாரத்துல வசனம் 9-10 தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை உலகத்தில் அனுப்பினதனால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. அவருடைய அன்பு நமக்கு வெளிப்பட்டது நாம் பிழைக்கும்படிக்கு. இயேசு மரிக்கிறார், நாம் பிழைக்கிறோம். பெரிய ஒரு ஆச்சரியம். அதே 10 நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததனால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதுனாலே அன்பு உண்டாயிருக்கிறது. பாருங்க, அன்புங்கிற வார்த்தையிலே இதை நாம் படித்தோம். இவைகள் எல்லாவற்றிலுமே தேவன் நமக்கு பாராட்டின அன்பு, அவர் நமக்கு கொடுத்த மேன்மை, அவருடைய குமாரனை நமக்கு கொடுத்து, அவருடைய குமாரனை சொந்த குமாரனை மரிக்க ஒப்பு கொடுத்து, அவர் சொந்த குமாரனுடைய மரணத்தினாலே நாம் பிழைக்கும்படிக்கு அவருடைய அன்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. இதைத்தான் நம்ம 1 யோவான் 3:1 படிச்சோம். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறோம். இதன் மூலியமாக நாம் தேவனுடைய பிள்ளைகள். சில வீடுகளில பிள்ளைகள் பெற்றோர் கீழ்ப்படியாதனாலே அந்த கீழ்ப்படிதல் இல்லாத குணம் ஒரு உச்சகட்டத்துக்கு போகும் பொழுது ஒரு கட்டத்துல பெற்றோர்கள் பிள்ளைகள் பிரியக்கூடிய நிலைமை வரும். அந்த மாதிரி நேரத்துல பெற்றோர்கள் சொல்லக்கூடிய சில வார்த்தைகள், இனிமேல் நீங்கள் என்னுடைய பிள்ளைகள் என்று சொல்லக்கூடாது, சொல்ல தகுதி இல்லை, வெளியிலே நீங்கள் யாரும் என்னுடைய பிள்ளைகள் என்று சொல்லக்கூடாது. எவ்வளவு பெரிய ஒரு வேதனைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கு. சில வீடுகள்ல சில இடங்கள் அப்படி நடக்கிறது. ஆனா இங்கே தேவனுடைய பிள்ளைகள் என்று நாம் அழைக்கப்படுகிறோம். இது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். சில நேரங்கள்ல வசதி பொறுத்து, சமுதாயத்தில் இருக்கிற பேரும் புகழை பொறுத்து பெற்றோர்களும் பிள்ளைகளும் தன்னுடைய பெற்றோர்கள் என்றும் பிள்ளைகள் என்று சொல்லக்கூடிய மக்களும் உண்டு. அதுலேயும் சில நேரங்கள்ல அது வெளியில சொல்லக்கூடாது என்று சொல்லக்கூடிய மக்களும் உண்டு. ஆனா அதையெல்லாம் தாண்டி தேவனுடைய பிள்ளைகள் நாம என்று அழைக்கப்படுது. அதே தேவன் நமக்கு பாராட்டின அன்பை நம்ம கவனிக்கும் பொழுது 2 கொரிந்தியர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்துல கடைசி 2 வசனங்கள் நாம் படிக்கும் பொழுது அது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். குறிப்பா 14ஆம் வசனத்திலிருந்து சொல்லுகிறார், உலகத்திலே இருந்து நீங்கள் வெளியே புறப்பட்டு வாருங்கள் என்றார். தேவனுக்கு பிரியமில்லாத மக்களை விட்டு வெளியில அந்த மக்களோடு ஐக்கியம் கொள்ளாமல் வெளியில வந்தீர்களானால், குறிப்பாக வசனம் 17 ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த உலகத்தை விட்டு நாம் வெளியில வரும் பொழுது, அசுத்தத்திலிருந்து வெளியில வரும் பொழுது 18ஆம் வசனத்திலே, அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமார்த்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, 1 யோவான் 3:1 நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறோம். அது தேவன் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரியது,
அவ்வளவு மேன்மையானது. தேவனுடைய பிள்ளைகள் என்கிற அந்த ஒரு ஆசீர்வாதம் நமக்கு ஒரு கட்டத்தில் இல்லை. எபேசியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்துல வசனம் 9 நம்ம படிக்கும் பொழுது, முன்னே நாம் துன்மார்க்கர்களாக, துர்க்கிரியல் புறஜாதி மக்களாக, நம்பிக்கையற்ற மக்களாக, உடன்படிக்கை இல்லாத மக்களாக, காணியாட்சிக்கு புறம்பானவர்களாக, பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு மக்களாக இருந்த நாம கிறிஸ்து மூலியமாக தேவனுடைய பிள்ளைகளாக சமாதானம் பெற்றோம். அப்ப இந்த வசனம் நமக்கு அழகா சொல்லும். நாம் உலகத்தின் அசுத்தலத்திலிருந்து வெளிவரும் பொழுது, நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவா இருப்பேன். அழகா சொல்றாருப்பா. இந்த மாதிரி ஒரு ஆசீர்வாதம் வேற யாருக்கும் கிடைக்காது. நான் உங்களை ஏற்றுக்கொண்டு, அடுத்து நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்தியுமா இருப்பீர்கள் என்று சாதாரணமானவர் சொல்ல, சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். ஆக தேவன் அவர் நமக்கு பாராட்டின அன்பு பெரியது. ஆனா இந்த ஒரு அன்பை அந்த 1 யோவான் 3 நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிது என்று பாருங்கள். இதே நமக்கு அடுத்த வார்த்தை பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியால் நம்மையும் அறியவில்லை. உலகம் இந்த தேவனுடைய பிள்ளைகளுக்கு பாராட்டின அன்பை அறியாத மக்களாக இருக்கிறார். ஒரு வருத்தமான செய்தி. தேவனுடைய பிள்ளைகளும் கூட ஒரு சில மக்கள் அவருடைய பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்கிற அந்த அன்பை, அந்த மேன்மை அறியாத மக்களாகத்தான் நாம் இருக்கிறோம். ஆனா இந்த வசனங்கள் நமக்கு தெளிவாக சொல்கிறது, உலகம் அறியாமல் இருக்கிறது, நீங்களும் அப்படி இருக்காதீர்கள். தேவன் உங்களுக்கு காட்டின அன்பை நீங்கள் பாருங்கள், மேன்மை கவனிங்கள். சின்ன தேவன் நமக்கு பாராட்டின அன்பை நாம் பார்ப்போம். வெளிப்படுத்தும் விசேஷம் 1ஆம் அதிகாரம் வசனம் 6, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமென். பிரியமானவர்களே, இந்த வசனத்துல பாருங்க, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து, பரலோகத்தின் தேவன் நம்ம இடத்துல அன்பு கூர்ந்து, அவருடைய அன்பே பெரியது. அந்த அன்பு இல்லாதனாலதான் நாம் அவருடைய கட்டளைகளை கை கொள்ளாமல் பாவம் செய்து விலகி போனோம். அதே தேவன் நம் மீது மீண்டும் இரக்கம் காண்பித்து அன்பு கூர்ந்து அவர் இவ்வளவு பெரிய மேன்மைகளை நமக்கு கொடுத்திருக்கார். இதை வசனத்தில் பாருங்க, இயேசுவானுடைய ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை கழுவுகிறார். நம்ம வீட்டில் இருக்கிற அழுக்கை கழுவ எவ்வளவோ முயற்சி எடுக்கிறோம், சில நேரத்துல அழுக்கு போவது கிடையாது. சின்னதா ஒரு ஓரமா ஒரு புள்ளி, கருப்பு புள்ளி நம்முடைய சட்டில, வெள்ளை உடையில இருக்கு. அது சின்னதுங்கிற அந்த யோசனை அந்த ஆடையை நம்ம அடுத்த சேஞ்ச் பண்ற வரைக்கும் இருக்குது. அது நமக்கு வருத்தத்தை கொடுக்குது. ஆனா நம்முடைய இருதயத்தில் இருந்த பாவங்களை தேவன் பார்க்கும் பொழுது மிகவும் அவர் துக்கமா இருந்தார். ஆதியாகமம் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கிறோம், மனுஷனை உண்டாக்குனதுக்கு அவர் மனஸ்தாபப்பட்டார். ஏன்னா அவருடைய இருதயத்தின் நினைவுகள் எல்லாம் எத்தவும் பொல்லாது என்று கண்டார். அப்போ நம்முடைய பாவங்களை பார்க்கும் பொழுதும் கூட தேவன் அவ்வளவு பெரிய ஒரு மனஸ்தாபப்படக்கூடியவராக இருந்திருக்கார். அப்படி இருந்தும் நம்ம மீது அன்பு கூர்ந்து அவருடைய குமாரனுடைய ரத்தத்தினாலே நம்மளை என்ன செய்தார், நம்முடைய பாவங்களற கழுவி முழுவதும் கழுவிட்டார். அவருடைய கழுவுதல் ஏதாவது குறை வைக்குமா என்று பார்த்தால் இல்லை. 1 யோவான் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் வசனம் 9 நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய்த்தார். இது ஞானஸ்தானம் பெற்ற பிற்பாடு செய்த பாவங்களை அறிக்கை செய்யும் பொழுது அந்த பாவங்களை அவர் என்ன செய்யறாரு, எல்லா அநியாயத்தையும் நீக்கி சுத்திகரிக்கிறார். முழுவதும் எல்லாத்தையும். ஞானஸ்தானம் பெறும் பொழுதே எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும். அதுல சின்ன பாவம், பெரிய பாவம், அந்தரங்க பாவம்னால எதுவும் கிடையாது. எல்லா பாவங்களையும் அவர் கழுவுகிறார். அப்ப இவ்வளவு பெரிய ஒரு மேன்மையை நமக்கு கொடுத்திருக்கார். மனிதர்கள் நாம் செய்யற தவறுகளை மன்னிக்க மறுக்கிறார். நம்மளும் சில நேரத்துல மன்னிக்க மறுக்கிறோம். அப்படியே மன்னித்தால் ஒரு சில நேரத்துல தான் மன்னிக்கிறோம். எல்லா நேரங்களிலும் நாம் மன்னிக்க முடியாது நாம் சொல்கிறோம். ஆனா தேவன் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டிய அந்த எண்ணத்தோடு மனஸ்தாபப்பட்டு தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்தால் அந்த பாவங்கள் எத்தனை இருந்தாலும், எவ்வளவு பெரிய பாவம் இருந்தாலும் அதை அவர் நீக்கி சுத்திகரிக்கிறார். அப்போ வெளிப்படுத்தும் விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல நம்முடைய பாவங்களை அவர் முற்றிலும் கழுவி அடுத்ததாக கொடுத்திருக்க மேன்மை பாருங்கள், நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கினவர். பாருங்க, மறுபடியும் சொல்றார், தேவனுக்கு முன்பாக நாம் ராஜாக்களாக இருந்து ஆசாரியர்கள் என்ன செய்வார்கள் நமக்கு தெரியும். தேவனுக்கு பணிவிடை செய்வார்கள்.
தேவனுடைய ஜனங்களுக்காக அவர் வேலை செய்கிறார். அப்ப நாமும் தேவனுக்காக நம்ம சேவை செய்ய போறோம். தேவனுடைய வார்த்தைகளை ஜனங்களுக்கு சொல்லி ஜனங்களை தேவன் பக்கமா திருப்புவதற்கு நாம் ஒரு கருவிகளாக இருக்கும். சில நேரங்களில் சில வேலைகளை செய்ய அனுமதிக்கவே மாட்டார். ஆரம்பத்திலே சொன்னோம், சில செய்திகளை சில மக்கள் நம்மால சொல்லக்கூடாது என்று தடுப்பார்கள். சொல்ல நீங்க தகுதி இல்லை என்று சொல்லுவார்கள். இந்த வசனம் பாருங்க, அவருக்கு முன்பாக நம்ம ராஜாக்களாக ஆசாரியர்களாக இருந்து அவருக்கு வேலை செய்ய முடியும். சில இடங்களில் சில மக்களுக்கு வேலை செய்ய நமக்கு இந்த பூமியில மறுக்கப்படுது. இந்த உலகத்தையே உண்டாக்கின தேவனுக்கு நம்ம சேவை செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு மேன்மையை நம்ம கொடுத்திருக்கார். ஆனா இந்த மேன்மை எல்லாத்தையும் நம்ம சில நேரத்துல மறந்து விட்டுகிறோம். ஆக பிரியமானவர்களே, இன்னும் பாருங்க, அவர் நம்ம கொடுத்திருக்கிற மேன்மைகளை பாருங்க. 1 பேதுரு மன்னிகள் 1 யோவான், மன்னித்துக் கொள்ளுங்கள், யோவான் 1ஆம் அதிகாரம், யோவான் எழுதிய சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் படிக்கும் பொழுது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். மேலும் பாருங்க, அதிகாரம் நமக்கு கொடுத்திருக்கார். நம்ம இன்னாருடைய பிள்ளைகள் என்று வெளியில போய் நம்ம சொல்லுவதற்கு அதிகாரம் உண்டு. இங்கே தேவனுடைய பிள்ளைகள்ங்கிற பேர் நமக்கு கொடுக்கிறது, அது அதிகாரத்தை கொடுக்கிறார். தேவன் சிருஷ்டிகர். அந்த சிருஷ்டியை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அவருடைய குமாரன் இயேசு நம்முடைய இரட்சகர், அவரை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் மூலியமாக தேவனுடைய பிள்ளைகளாகும்படியான அதிகாரம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஆக இப்படிப்பட்ட மேன்மைகளை நமக்கு தேவன் கொடுத்திருக்கார். இதை நாம கொஞ்சம் தான் பார்த்திருக்கிறோம். கொஞ்சமே நமக்கு ஆச்சரியம், எவ்வளவு பெரியது, ஆச்சரியம் நிறைந்த ஒரு மேன்மையானவைகளாக இருப்பார். இப்படிப்பட்ட மேன்மைகளை பெற்றிருக்கிற நாம இதை மேன்மையாக நாம சில நேரத்துல நினைப்பது கிடையாது. இதை சாதாரணமாக நினைக்கிறோம். அது நிமித்தமாகத்தான் மற்ற மக்களாலே நமக்கு மேன்மை வர வேண்டும் என்று நினைக்கிறோம். இவர் என்னை புகழவில்லை, என்னை பாராட்டவில்லை, இவர் என்னை கனப்படுத்தவில்லை. இது வெளியிடத்துல மட்டுமல்ல, ஊழியர்களுக்குள்ளாக இந்த ஊழியர் என்னை மேன்மைப்படுத்தல, கனப்படுத்தல, மதிக்கல. தாங்கள் ஊழியர் செய்கிற இடத்துல விசுவாசிகளுக்கு மத்தியிலும் சபையார் ஊழியர்கள் அவர்களுக்கு மத்தியிலும் கூட இந்த விசுவாசிகள் என்னை மேன்மையாக பார்க்கல, கனப்படுத்தல. ஊழியருடைய குறை. விசுவாசிகள் இந்த ஊழியர் எங்களை கனப்படுத்தல, எங்களை மதிக்கல. பாருங்க, ஒவ்வொருவருக்கும் உண்டான கனமும் மரியாதை நம்ம கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமை, தேவனுடைய கட்டளையும் இருக்கிறார். அப்படி ஒரு வேலை கொடுக்க மறுத்தாலோ கொடுக்க விரும்பவில்லை என்றாலோ அதை பெருசாக நினைக்க வேண்டாம். அதை விட்டுட்டு கிறிஸ்துவின் மூலியமாக தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற மேன்மைகள் எவ்வளவு பெரியது என்று பாருங்க. இதை ஒவ்வொருவருமே வசனங்களை நாம் படித்து உணர்ந்து கொண்டால் எல்லாருக்கும் நம்ம கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்க ஆரம்பிச்சோம். ஏன்னா அவர் நமக்கு இவ்வளவு பெரிய மேன்மை கொடுத்திருக்கார். அவருடைய பிள்ளைகள்ங்கிற அந்த மேன்மை அவர்களுக்கும் தான் இருக்கிறது. எனக்கு அந்த ஆசீர்வாதத்தை மேன்மை கொடுத்திருக்காரு நான் உணர்ந்து கொண்டால், என்னை போல விசுவாசியா இருக்கிற ஒரு ஊழியக்காரன் இருக்கிற இன்னொருவருக்கு அதே மேன்மை கொடுத்திருக்காரு தானே. அப்ப அவருக்கும் உண்டு, எனக்கும் உண்டு. அப்ப நாம் ஒருவருக்கொருவர் இந்த வகையில புரிந்து கொண்டால் அந்த வெறுப்பு வராது, பகை வராது. ஆக பிரியமானவர்களே, இந்த வகையில தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற மேன்மையை நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக, இப்படிப்பட்ட மேன்மைகளை நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? சில வசனங்களை படிப்போம். எபிரேயருக்கு எழுதின 11ஆம் அதிகாரம், எபிரேயர் 11ஆம் அதிகாரம் திருப்பி 25ஆம் வசனத்தை நாம் படிப்போம். அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு. அப்ப இந்த மாதிரி மேன்மைகளை நாம் என்ன செய்யறோம்னா சில நேரத்துல தவிர்த்து அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிக்கிறோம். தேவன் கொடுக்கிற இந்த மேன்மை, இந்த கனம், ஒரு மதிப்பு உயர்ந்தது, பரிசுத்தமானது. ஆனா இது எல்லாத்தையும் விட நமக்கு எது தேவை? இப்ப மோசே அரண்மனையில வாழ்கிறார். பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை அவர் வெறுக்கிறார். அரண்மனையிலே வாழக்கூடிய ஒரு பெரிய பாக்கியப்பட்டவர் மோசே. அப்படிப்பட்டவர்களுடைய இறுதியத்துல என்ன இருக்குது? இப்படி நாம் இங்கிருந்து அனுபவிக்கிறது எல்லாமே அனித்தியமான சந்தோஷங்கள். தன்னுடைய சொந்த பந்தங்கள் அடிமைகளாக இருக்கிறார்கள். நாம் இங்க அரண்மனையிலே வசதியோடு வாழ்வது நல்லது அல்ல. அந்த ஜனங்களுடைய துன்பத்தை பார்க்கிறார். அந்த ஜனங்களோடு சேர்ந்து நானும் துன்பத்தை அனுபவிக்க வேண்டும். கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் துன்பத்தையே அவர் அதிகமாக பாக்கியம் என்று நினைக்கிறார். பாருங்க, தேவன் கொடுக்கிற மேன்மையே நமக்கு பெரிய ஒரு பாக்கியம். ஆனா அதையே நாம சில நேரத்துல என்ன செய்யறோம்? விட்டுட்டு அனித்தியமான சந்தோஷங்களை, என்னை பாராட்டினாரு பரவாயில்ல,
என்னை உயர்வாக பேசுனாரு, எல்லா கூட்டத்திலும் என்னை வந்து மதித்தாரு, எல்லா கூட்டத்திலும் என்னை வந்து முதல்ல பேச வச்சுட்டாரு, சபையில எல்லாரையும் விட என்னை வந்து பேர் சொல்லிட்டாரு, இன்னைக்கு பரவாயில்ல. இதைதான் நம்ம நினைக்கிறோம். சொன்னாலும் சந்தோஷம், சொல்லாவிட்டாலும் சந்தோஷப்பட வேண்டும். ஏன்னா அதை தாண்டி நமக்கு பாருங்க, கிறிஸ்து நிமித்தம் இனி வரும் பலன் மேல் தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற மேன்மை என்ன பார்க்கிறோம். அதை நாம் கவனிக்கிறோம். ஆனா எபிரேயர் 11:25 நாம் படிக்கும் பொழுது நமக்கு கொடுத்திருக்க அந்த மேன்மையை விட நமக்கு அனித்தியமான பாவ சந்தோஷங்களைத்தான் அனுபவிக்க நாம் பார்க்கிறோம். இன்னும் பாருங்கள், யாக்கோபு 4ஆம் அதிகாரம் வசனம் 4 நாம் கவனிக்கும் பொழுது இந்த மேன்மை எல்லாத்தையும் விட நமக்கு இருக்கிற மேன்மை என்ன நினைக்குன்னா, உலகத்தால் வரக்கூடிய மேன்மை. அந்த வசனத்துல அப்படி இருக்கிற அந்த மேன்மை குறித்து என்ன சொல்றாரு? விபச்சாரிகளே, உலக சிநேகிதன் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாய் இருக்கிறான். என்னதான் மேன்மை தேவனிடத்திலிருந்து வந்தாலும் அதை உணர்ந்து கொள்ளாத மக்களுடைய இறுதி என்ன சொல்லுதுன்னா, உலகத்தான் சிநேகிக்கு, உலகத்தால் வரக்கூடிய மேன்மை. அப்ப நமக்கு கிடைத்த தேவனுடைய மேன்மையை நாம் என்ன செய்யறோம்? அசட்டை பண்ணுகிறோம், அற்பமா நினைக்கிறோம். அது நிமித்தமாகத்தான் உலக சிநேகிதத்தை நாம் அதிகமாக விரும்புகிறோம். அப்படிப்பட்ட இறுதியும் இருந்தால் நாம் அதை தேவன் என்ன சொன்னார்னா, நீங்க தேவனுக்கு பகையனாக இருக்கிறீர்கள். ஒரு காலத்துல தேவனுக்கு சத்துருக்களா இருந்தோம், இருதயத்துல சத்துருக்களா இருந்த நம்மளை அவருடைய அன்பினாலேயே நம்மளை அவரிடத்துல சேர்த்து கொண்டார். அது மிகப்பெரிய ஒரு மேன்மை. அந்த மேன்மையை நாம அசட்டை பண்ணா பாருங்க, எபிரேயர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்துல நம்ம கவனிக்கிறோம், அந்த இயேசுவனுடைய அந்த மரணத்தை நாம் அசுத்தம் என்று நினைக்கும் பொழுது அவருடைய சத்தியத்தை நாம் அறிந்து மனப்பூர்வமாக பாவம் செய்யக்கூடிய மக்களா இருக்கிறோம். அதனாலே அவரை அந்த குமாரனை நம்முடைய காலில் கீழாக மிதிக்கிறோம். தேவன் கொடுத்த மேன்மையை நாம அசுத்தம் என்று எந்த வகையில் எண்ணுகிறோம்னா, உலகத்தால் வரக்கூடிய மேன்மை தான் நாம் விரும்புகிறோம். அந்த மாதிரி ஒரு விருப்பம் இருந்தா, குமாரனை நீங்கள் மீண்டும் காலில் மிதிக்கிறீர்கள். கிருபின் ஆவியை, அந்த கிருபியின் ஆவியை நீங்கள் என்ன செய்கிறீர்கள்னா நிந்திக்கிறீர்கள், அசுத்தம் என்று நினைக்கிறீர்கள் என்கிறார். அது அசுத்தமா? பரிசுத்தமான ரத்தம். அவருடைய வாழ்க்கை பரிசுத்தமானது, அவருடைய சரீரம் பரிசுத்தமானது, அவருடைய ரத்தம் பரிசுத்தமானது, அவருடைய நோக்கம் பரிசுத்தமானது. இப்படிப்பட்ட பரிசுத்த நோக்கத்தோடு இருந்து நமக்கு கொடுத்த அந்த மேன்மையை நாம் என்ன செய்யறோம்? அசட்டை பண்ணிட்டு உலக சிநேகிதம், உலக மேன்மை, பிரிமான், இப்படிப்பட்ட மேன்மையுள்ள காரியங்களை நாம வெறுக்க வேண்டும். இன்னும் பாருங்க, இன்னும் எப்படி நாம இந்த தேவன் கொடுத்த மேன்மையை என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்றால், 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகார வசனம் 6 நாம் படிக்கும் பொழுது, மன்னிங்க, 1 தீமோத்தேயு 6:5 கெட்ட சிந்தை உள்ளவர்களும் சத்தியம் இல்லாதவர்களும் தேவபக்தி ஆதாய தொழில் என்று எண்ணுகளுமாய் இருக்கு மனுஷரால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்களை பிறக்கும் இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகுகிறார். பாருங்க, தேவபக்தி ஆதாய தொழிலாக பார்க்கிறோம். தேவனுக்கு பிரியமாக வாழக்கூடிய அந்த வாழ்க்கையினாலே நமக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம் உண்டு. ஆவிக்குரிய சகலவித ஆசீர்வாதத்தால் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். ஆனா அதையும் புரிந்து கொள்ளாமல் சில மக்கள் தேவபக்தி ஆதாய தொழிலாக பார்க்கிறோம். அவர் கொடுத்த மேன்மையை சுத்தமா மறந்து அந்த ஆதாயத்துக்காக அந்த பக்தியை நம்ம காண்பிக்கக்கூடிய மக்களாக, அவருடைய மேன்மையை அசட்டை பண்ணக்கூடிய மக்களாக சிலர் இருக்கிறார்கள். சின்ன எப்படி இருக்காருன்னு பாருங்க, வசனம் அதே 10 படிக்கும் பொழுது, பண ஆசை எல்லா தீமைக்கு வேறாய் இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து அதை விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கார்கள். இங்க பண ஆசை, தேவன் கொடுக்கிற மேன்மையை வந்து பாருங்க, நமக்கு என்ன தேவை? மத்தேயுல நாம் படிக்கிற 6ஆம் அதிகாரத்துல, நீங்கள் பிதாவை வேண்டிக் கொள்வதற்கு முன்னதாகவே உங்களுக்கு இன்னது தேவை என்று உங்கள் பிதா அறிந்திருக்கிறார் என்று நாம் படிக்கிறோம். நமக்கு என்ன தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். வசனம் 9 நம்ம அதை படிக்கிறோம். மணி 8. அப்ப நமக்கு என்ன தேவை என்று நமக்கு தெரியாது, ஆனா தேவனுக்கு அழகா தெரியும். அப்படி தெரிந்த தேவன் அதன் காலத்திலே நேர்த்தியாக எல்லாவற்றையும் செய்து வந்திருக்கிறார், இனிமேலும் செய்வார். அப்ப நமக்கு தேவையானது எதுவோ அதை எல்லாவற்றையும் அந்தந்த நாளுக்கு தகுந்த பாடு போதுன்னு சொல்கிறார். அவைகள் எல்லாவற்றையும் அப்படி கொடுக்கிற தேவன் இருக்கும் பொழுது அது நமக்கு ஒரு குறையாக இருக்காது. பாருங்க, அவர் நமக்கு கொடுக்கிற மேன்மைகள், ஆசீர்வாதங்கள், அதை புரிந்து கொள்ளாத மக்கள் தான் பண ஆசை, பணம் சேர்க்கணும், பொருள் சேர்க்கணும், பேரு புகழ் சேர்க்கணும், இது நமக்கு தேவை என்று நாம் நினைக்கிறான். தேவன் சொல்றாரு, உங்களுக்கு எது தேவையோ அதை நான் கொடுப்பேன். அப்போ அவருடைய மேன்மைகளை அசட்டை பண்ணக்கூடிய மக்கள் பண ஆசையுள்ள மக்களாக இருந்து போய் விசுவாசத்தை விட்டு விலகிக் கொள்கிறார்கள்.
விசுவாசத்திலிருந்து விழுந்து போகிறார்கள். ஆக இப்படிப்பட்ட நிலையில நாம இருக்கக்கூடாதுங்கிறார். ஆக தேவன் கொடுத்திருக்கிற அந்த மேன்மைகளை, ஆசீர்வாதங்களை நாம சரியாக கவனிக்க வேண்டும். 2 உதாரணத்தை நாம் பார்த்து நிறைவு செய்ய இருக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு மேன்மையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டவங்கள குறிப்பாக பிலேயாமை குறித்து நம்ம கவனிக்கிறோம். பிலேயாம் தேவனுடைய தீர்க்கதரிசி, தேவனுடைய வார்த்தைகளை சொல்லும் பாக்கியம் பெற்றவர். ஆனா அவருடைய இருதயம் என்ன ஆகுதுன்னா, பணத்தின் மீது ஆசை கொண்டு அந்த ஒரு மேன்மை அவர் இழந்தார். தேவன் கொடுத்த ஒரு மேன்மையானது அவருடைய வார்த்தைகள் எடுத்து சொல்லக்கூடிய தீர்க்கதரிசி. ஏற்கனவே நாம் பார்த்த 2 ஒண்ணுல தேவனுடைய புண்ணியங்களை அறிவிக்கக்கூடிய தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள். எத்தனையோ மக்கள் இருந்தாலும் பிலேயாமை தேவன் தீர்க்கதரிசியாக தேர்ந்தெடுத்திருக்கார். சரி, அது அவருக்கு கிடைத்த ஒரு மேன்மைதான். ஆனா அந்த மேன்மையை அவர் எப்படி பார்த்திருக்காரு பாருங்க. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் வசனம் 15, 16 படிக்கும் பொழுது, செம்மையான வழியை விட்டு தப்பி நடந்து பெயோரின் குமாரனாகிய பிலேயாமின் வழியை பின்பற்றி போனவர்கள் அவன் அநீதித்தின் கூலியை விரும்பி தன்னுடைய அக்கிரமத்து நிமித்தம் கடிந்து கொள்ளப்பட்டான். பேசாத மிருகம் மனுஷர் பேச்சை பேசி தீர்க்கதரிசியினுடைய மதிகேட்டை தடுத்தது. அப்ப இவருக்கு இருந்த அந்த மேன்மையை இழந்தார். தீர்க்கதரிசியினுடைய மதிகேட்டை இப்ப அவரை நம்ம கெட்ட உதாரணமாக தான் பார்க்கிறோம். பிலேயாம் பரவாயில்ல, நல்ல ஒரு தீர்க்கதரிசி, தேவனுடைய வார்த்தைகளை சரியா கடைசி வரைக்கும் சரியா சொன்னாரு அப்படின்னு நாம் பார்க்கல. அவர் அநீதித்தின் கூலியை விரும்பினார். இதே போலதான் யூதாசும் இருந்தார். தேவனுடைய குமாரன் இயேசு கிறிஸ்துடைய ஊழியத்துக்கு அவர் வரவும், இயேசுடைய உயிர்த்தெழுதலுக்கு சாட்சியாக இருக்கவும், இயேசுவாலே அப்போஸ்தலனாய் தேர்ந்தெடுக்கப்பட்ட பெரிய பாக்கியம் பெற்றவர். இப்படிப்பட்ட மனுஷன் இயேசுவோடு இருந்து கற்றுக்கொண்ட உபதேசத்தின்படி வாழவும், அதை ஜனங்களுக்கு சொல்லவும் பெரிய பாக்கியம் பெற்றார். ஆனா ஒரு பெரிய ஒரு வருத்தம், யூதாஸ் எங்கேயாவது ஒரு பிரசங்கம் பண்ணாருன்னா நாம இது வரைக்கும் பைபிள்ல பார்க்க முடியாது. எங்கேயாவது ஒரு அற்புதம் செய்தாருன்னா அதையும் கூட பார்க்க முடியாது. ஏன்னா அவருடைய இருதயம் எல்லாம் எங்க இருந்ததுன்னா, பணம் பணம் பணம், பண ஆசை. அவன் திருடன் என்று கூட வேதம் சொல்லுது. பாருங்க, இயேசுவை நான் காட்டி கொடுக்கிறேன், எனக்கு என்ன தருவீர்கள்? ஆலோசனை பண்றாரு, திட்டம் பண்றாரு, சமயம் பார்க்கிறாரு, காட்டி கொடுத்துட்டான். 30 வெள்ளிக்காசு உடன்பட்டார். அவன் திருடன் அப்படிங்கிறார், பணப்பையை வைத்திருந்தான்ங்கிறார். அப்ப அவருடைய இருதயம் எல்லாமே பணத்தை சார்ந்தது. அது கடைசியில் அவர் என்ன ஆனாரு? நாண்டு ஒன்று சேர்த்தான். இயேசுவை காட்டி கொடுத்தாரு, அவரை பிடித்தாங்க, கொண்டு போய் சிலுவையில் அறைய ஒப்பு கொடுக்குறாங்க. இவர் அந்த காசை அந்த மக்களிடத்தில் கொடுக்கும் பொழுது அவர்கள் அது உண்பாடு, எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னா தேவாலயத்துல போய் எரிந்து விட்டு நாண்டு கொண்டு சேர்த்தான். தலையிலாக பாருங்க, அவர் அந்த இடத்தை இழந்தான். இதை நான் படிக்கும் பொழுது அப்போஸ்தலர்கள் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்துல அழகா சொல்றார் தேவன். அவர் பணத்தினாலே, அந்த ஆசையினாலே போய் அந்த இடத்தை இழந்ததுனாலே, பாருங்க அப்போஸ்தலர்கள் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல, சகோதரரை இயேசுவை பிடித்தவர்களுக்கு வழிகாட்டின யூதாசை குறித்து பரிசுத்த ஆவி தாவீதின் வாக்கினால் முன் சொன்ன வேத வாக்கி நிறைவேற வேண்டியதா இருந்தது. அவன் எங்களில் ஒருவனாக எண்ணப்பட்டு இந்த ஊழியத்திலே பங்கு பெற்றவனாயிருந்தான். அநீதித்தின் கூலினால் அவன் ஒரு நிலத்தை சம்பாதித்து தலைகளாக விழுந்தான். அவன் வயிறு வெடித்து பொருள் எல்லாம் சரிந்து போயிற்று. மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் பெற்றாரு. பரிசுத்த ஆவியினாலே அந்த வேத வாக்கி நமக்கு சொல்லுது, அவன் இயேசு கிறிஸ்துவுடைய ஊழியத்திலே பங்குள்ளவனாயிருந்தான். ஆனா அந்த மனுஷன் என்னன்னா, அநீதித்தின் கூலினாலே, பணத்தை ஆசையினாலே தலைகளாக சாகக்கூடிய ஒரு இடத்தை அவன் அடைந்தான். இது மட்டுமல்ல, வசனம் 20 சங்கீத புஸ்தகத்தில் அவனுடைய வாசஸ்தலம் பாழாக்கடவது, ஒருவனும் அதில் வாசம் பண்ணாதிருப்பானாக என்றும் அவனுடைய கண்காணிப்பை வேறொருவன் பெறக்கடவன் என்றும் எழுதியிருக்கிறது. அவருக்கு அந்த கண்காணிப்பு, அவர் இருந்த அந்த ஆசீர்வாதத்தை இழந்து வேறொருவர் பெற்றுக்கொண்டார். அதுக்கப்புறம் நமக்கு தெரியும், மத்தியாவை தெரிந்துக்கொண்டார். ஆக தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற மேன்மைகள் இந்த உலகத்திலே நமக்கு யாரும் தராத ஒரு மேன்மை. அது நித்தியமானது, அது அநித்தியமானதல்ல. அது சாதாரணமானவர் நமக்கு கொடுத்ததல்ல, சர்வ வல்லமையுள்ள தேவன். அப்படிப்பட்ட தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற மேன்மைகள் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். அதை விட நமக்கு இந்த உலகத்துல வேற யாராவது ஒரு உயர்வை கொடுப்பார்களா? இல்லை. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால பிரியமானவர்களே, நமக்கு கிடைத்திருக்கிற இந்த மேன்மையை நாம எந்த சூழ்நிலையிலுமே அற்பமாக நினைக்கக்கூடாது, அதை விட்டுவிடவும் கூடாது. இது நமக்கு கிடைத்த ஒரு ஆசீர்வாதம். எப்போ நம்ம அதை அற்பமாக நினைக்கிறோமோ அப்ப விசுவாசம் குறையும். விசுவாசத்திலிருந்து வழி விலகி போகும். தேவபக்தி ஆதாய தொழிலாக நாம் நினைப்போம். அப்போ அடுத்து நம்முடைய இருதயங்கள் எல்லாம் உலகம் சார்ந்து போகும்.
அநீதியான செயல்கள் எதுவானாலும் எல்லாத்திலும் தலையிட்டு கொண்டு நம்மையவே கெடுத்து, நம்முடைய ஊழியத்தை கெடுத்து, குடும்பத்தை கெடுத்து, ஒரு கட்டத்துல நாம் இருந்த இடத்தையே முற்றிலும் விட்டு வேறொருவன் பெறக்கூடிய அளவுக்கு போவான். தாளந்துவமே சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். 3 மனிதர்களிடத்துல தாளந்துகள் கொடுக்கப்பட்டது. முதல் மனுஷனத்துல 5 தாளந்து, 2வது மனுஷனத்துல 2 தாளந்து, 3வது மனுஷனத்துல 1 தாளந்து. முதல் 2 மனிதர்கள் அந்த தாளந்துகளை வைத்து கூடுதலாக சம்பாதித்தார்கள். அவர்கள் உண்மையாய் நடந்து கொண்டார்கள். கணக்கு கொடுக்கும் பொழுது எஜமான் சொல்றாரு, உண்மையும் மொத்தமான ஊழியக்காரனே, கொஞ்சத்துல நீ உண்மையா இருந்தாய், உனக்கு கிடைத்ததை நீ மேன்மையாக நினைத்து அதுல உண்மையா இருந்து வேலை செய்தா, அதனாலே நீ எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசினார். அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரி ஆக்குவேன், அநேக பட்டணங்களுக்கு நீ அதிகாரியா இருந்து கூட சொன்னார். ஆனா ஒரு தாளந்தை வாங்கினவனும் அதை நிலத்தில் புதைத்து வைத்தார். கணக்கு கொடுக்கும் பொழுது, ஐயா நீங்க கொடுத்தது ஏதோ வாங்கிக் கொள்ளுங்கண்ணா. அந்த எஜமான் சொன்ன, சோம்பனும் பொல்லாதவனும், சோம்பல் உள்ள மனுஷன், பொல்லாத மனுஷன், நிலத்துல புதைத்து வைத்தான். அடுத்தது இவனிடத்துல இருக்கிறத எடுத்து உள்ளவனுக்கு கொடுங்கள் என்றார். சரி, தன்னிடத்துல இருந்ததும் போயிடுச்சு. அப்போ மேன்மையை நாம் சரியா நினைக்கலைன்னா அதை நாம் இழக்க வேண்டியது இருக்கு. 1. 2வது, அந்த மனுஷனை பிடித்து இருளிலே போலுங்கள். நமக்கு தேவன் கொடுத்த மேன்மையை நம்ம ஆத்மா நினைத்தோம்னா விசுவாசம் குறையி, அவபக்தி வரும், அநீதி வரும், உலக சிநேகிதம் வரும். இது எல்லாமே நம்மளை நரகத்துக்கு கொண்டு போகும். இந்த மாதிரி ஒரு நிலைக்கு நம்ம போகக்கூடாதுங்கிறதுக்காக தான் பரலோகத்தின் தேவன் நமக்கு கொடுத்திருக்காரு மேன்மையானவைகள் என்னங்கிறது பாருங்கள். அப்போ பிரிமான்கள் இந்த வேளையில் நாம் படித்த வசனங்கள் கொஞ்சமா இருந்தாலும் தேவன் கொடுத்த மேன்மைகள் அதிகம் பெரியவைகள் என்று நாம் பார்த்தோம். அந்த மேன்மைகளுக்கு உண்டான கனத்தை நாம் கொடுத்து விசுவாசித்து நடப்போம். அதை விட்டு எந்த சூழ்நிலையும் நாம் பின்வாங்கி போகாத அளவுக்கு தேவன் நம்மளை காப்பாராக. கவனத்துக்கு நன்றி சொல்லி இந்த செய்தியோடு நிறைவு செய்கிறேன். ஸ்தோத்திரம். தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாய் இன்றைய நாளிலும் நல்லது ஒரு அருமையான செய்தியை நாம் கேட்கும்படியாய் தேவன் கிருபை பாராட்டினார். அதற்காக நாம் தேவனுக்கு நாம் நன்றி சொல்லுவோம். தேவன் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொண்டவர்களாய் என்ன நோக்கத்தோடு தேவன் உங்களை மேலும் இந்த உலகத்துல இம்மட்டும் பாதுகாத்து வழிநடத்தி கொண்டு வருகிறாரோ அந்த நோக்கம் நிறைவேற்றப்பட வாழ்வோம். தேவன் தாமே இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை நம்மோடு பகிர்ந்து கொண்ட சௌரனை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. மற்றும் ஒரு முக்கியமான பகுதிக்கு நாம் கடந்து செல்ல